9th Max Chapter 1 Set Language Exercise 1.3 Second Sum. Find A union B, A intersection B, A minus B and B minus A for the following. A is equal to 2, 6, 10, 14. B equal to 2, 5, 14, 16. First one பாருங்க A union B. First என்ன கண்டுபிடிக்கணும் A union B. A union B equal to இப்போ பாருங்க A union B என்ன ஃபஸ்ட்டு ஏலையும் பியில் இருக்கக்கூடிய ஆல் எலிமெண்ட்ஸ் யூனியன் மீன்ஸ் ஆல் எலிமெண்ட்ஸ் தென் 2 6 10 14 2 ஒரு வாட்டி எழுதிட்டோம் 5 14 நெக்ஸ்ட்டு 16 ஓகே 2 6 10 14 நெக்ஸ்ட்டு 2 ஏற்கனவே எழுதிட்டோம் 5 ஏற்கனவே 5 நெக்ஸ்ட்டு 14 ஏற்கனவே எழுதிட்டோம் நெக்ஸ்ட்டு 16 ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏ இன்டர்செக்ஷன் பி செகண்ட் ஒன் ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ஏயிலையும் பியிலையும் எதெல்லாம் சேமாக இருக்குது அந்த நம்பர்ஸை மட்டும் எழுதணும் எதெல்லாம் சேமாக இருக்குது இங்கேயும் 2 இருக்குது இங்கேயும் 2 இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் 6 கிடையாது 10 கிடையாது 14 இருக்குது ரெண்டுலேயுமே வந்து 2 இருக்குது ரெண்டுலேயுமே வந்து எதுவும் இருக்குது 14 நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏ மைனஸ் பி நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பின்னு சொன்னால் நீங்கள் வந்து டைரெக்ட் எழுதாதீங்க தப்பு வரும் ஏ மைனஸ் பின்னா ஏன்னா 2 6 10 14 மைனஸ் பி பி என்ன 2 5 14 16 மிஸ்டேக் வராமல் இருக்கணும்னா இதே மாதிரி எழுதிட்டு சம போடுங்க இப்போ இங்கே வந்து சேமாக இருக்கக்கூடியதை எல்லாத்தையும் என்ன செய்யுங்க கேன்சல் பண்ணிவிடுங்க இப்போ இங்கே எதெல்லாம் சேமாக இருக்குது 2 ஓகே நெக்ஸ்ட்டு 6 கிடையாது 10 கிடையாது 14 இப்போ 2 10 ரெண்டுலேயுமே வந்து என்னது இருக்குது சேமாக இருக்குது அதனால் என்ன செய்தோம் கேன்சல் பண்ணிட்டோம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு லெட்டரில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் எழுதணும் 6, 10 ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் பி மைனஸ் ஏ பி மைனஸ் ஏன்னா அதே மாதிரி பியை ஃபஸ்ட் எழுதிடுங்க 2 5 14 16 மைனஸ் ஏ எழுதிடுங்க 2 6 10 14 இப்போ இங்கே அதே மாதிரி சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணிவிடுங்க 2 நெக்ஸ்ட்டு 6 கிடையாது 10 கிடையாது 14 இப்போ இங்கே என்னென்ன பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு லெட்டரில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதணும் 5, 16 ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் போகலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் செகண்ட் ஒன் வந்து A capital A is equal to A B C E U A B C U and B is equal to A E I O U ஓகே இப்போ பாருங்கள் இங்கே அதே மாதிரி என்ன செய்யணும் ஃபஸ்ட் ஒன்று வந்து ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும் ஏ யூனியன் பி ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க ஏ பி சி இ யூ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏ ஏற்கனவே எழுதிட்டோம் இ எழுதிட்டோம் ஐ ஓ யூ ஏற்கனவே இருக்குது இங்கே பாருங்கள் ஏபிசியு எழுதிட்டு இங்கே இது வந்து 1 டைம் எழுதுனது நெக்ஸ்ட்டு வேணாம் தென் ஏ எழுதிட்டோம் இ எழுதிட்டோம் ஐ ஓ இருக்குது ஓ எழுதிட்டோம் யூ ஏற்கனவே இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏ இன்டர்செக்ஷன் பி நெக்ஸ்ட்டு வந்து எது கண்டுபிடிக்கணும் ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி மீன்ஸ் வந்து ஏலையும் பியிலையும் சேமாக இருக்கக்கூடியது எழுதணும் இப்போ ஏலையும் பிலையும் எதெல்லாம் சேமாக இருக்குது ஏ பி கிடையாது சி கிடையாது இ யூ ஓகே ஏ இருக்குது நெக்ஸ்ட்டு இ இருக்குது அடுத்தது யூ இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பின்னா என்னது ஏ பி
சிஇயு. ஏயில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க. மைனஸ் பியில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எழுதுங்க. AEIOU. ஓகே, பியில் இருக்க எலிமெண்ட்ஸு AEIOU. இப்போ பாருங்கள், இங்கேயும் இதே மாதிரி இது கேன்சல் பண்ணிவிடுங்க. ஏ கேன்சல் ஆகுது. நெக்ஸ்ட்டு பி கிடையாது, ஓ கிடையாது, யூ. ஓகே, இப்போ பி இல்லை, சி இல்லை. ஆன்சர் வந்து என்னது? பி, சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி மைனஸ் ஏ. பி மைனஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு பியில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க. AEIOU. மைனஸ் ஏயில் இருக்கக்கூடியது எழுதுங்க. ABCEU. ஓகே, இப்போ இங்கேயும் கேன்சல் பண்ணிவிடுங்க. ஏ கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட்டு இ, நெக்ஸ்ட்டு யூ, பி கிடையாது, சி கிடையாது. இப்போ ஆன்சர் வந்து என்னது? I, O. ஓகே, இப்போ பாருங்க, A ஈக்குவல் டு என்னது வருது? A ஈக்குவல் டு எக்ஸ் நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. என் வந்து என்னது? நேச்சுரல் நம்பர். எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. அதாவது 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ். அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நமக்கு நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகுது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி ஈக்குவல் டு ஓல்ட் நம்பர். ஓல்ட் நம்பர்னால் 0ல் ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3, 4, 5, 6, எக்ஸட்ரா. எக்ஸ் லெஸ் தேன் 6, 6க்கு முன்னாடின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 0, 1, 2, 3, 4, 5. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், சமூக போகலாம். ஃபஸ்ட் ஒன்று வந்து ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பின்னு சொன்னால் எப்போ மாதிரி ஏயும் பியை ஆல் எலிமெண்ட்ஸ் எழுதிடுங்க. 0 வரும். நெக்ஸ்ட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, எல்லா ஆல் எலிமெண்ட்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொன்னால் ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியது. 1 to 5 வந்து ரெண்டுலேயுமே வந்து சேமாக இருக்குது. 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பின்னா ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணணும். ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணி பாருங்கள். ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லெட்டரில் என்ன பேலன்ஸ் வருதோ அதை மட்டும் எழுதணும். இப்போ 1 to 5 வரைக்கும் எல்லாமே இருக்குது. அப்போ நமக்கு பேலன்ஸ் எது இருக்கும்? 6 to 10. 6, 7, 8, 9, 10. ஓகே, ஏலேருந்து 1, 2, 3, 4, 5 கேன்சல் பண்ணால் 6, 7. ஏ ஃபஸ்ட் லெட்டரில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதுதான். அடுத்தது பி மைனஸ் ஏ. இப்போ பியிலேருந்து ஏயை மைனஸ் பண்ணுறோம். இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். அப்போ எது? 1 to 5 வரைக்கும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் எது மட்டும்தான் இருக்கும்? 0. ஓகே, இங்கே பாருங்கள், ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இன் த வேர்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்டு பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் த லெட்டர்ஸ் இன் த வேர்டு என்னது? ஜாமெட்ரின்னு கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு மேத்தமெட்டிக்ஸ் MATHE. நெக்ஸ்ட்டு எம் ஒரு வாட்டி வந்துச்சுது, எம் வேணாம். நெக்ஸ்ட்டு ஏயும் ஒரு வாட்டி வந்துச்சு, டியும் ஒரு தடவை எழுதிட்டோம். ICS ஒரு டைம் எழுதுனது திருப்பி வேணாம். MATHEE
எம் எழுதிட்டோம், ஏயும் எழுதிட்டோம், டியும் இருக்குது, ஐசிஎஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி இஸ் ஈக்குவல் டு ஜாமெட்ரி. ஜாமெட்ரி என்னது? ஜி இ ஓ எம், இ ஏற்கனவே எழுதிட்டோம், டி ஆர் ஒய், ஜி இ நெக்ஸ்ட் என்னது? ஓ எம், இ வந்து ஏற்கனவே எழுதிட்டோம், நெக்ஸ்ட்டு டி ஆர் ஒய். இப்போ இங்கேயும் அதே மாதிரி என்ன எழுதணும்? ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு, இதில் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸையும் எழுதிடுங்க. எம் ஏ டி ஹெச் இ ஐ சி எஸ். நெக்ஸ்ட் இது செக் பண்ணிவிடுங்க. ஜி வருது, நெக்ஸ்ட்டு இ ஏற்கனவே இருக்குது, ஓ ஜி இ ஏற்கனவே இருக்குது, ஓ எம் இருக்குது, டி இருக்குது, ஆர் ஒய். ஓகே, ஏ யூனியன் பி ஈக்குவல் டு இங்கே இருக்க எல்லாம் எழுதிட்டு இதில் செக் பண்ணுங்கள். ஒன் டைம் வந்தது வேணாம். ஜி இ இருக்குது, ஓ எம் இருக்குது, நெக்ஸ்ட்டு டி இருக்குது, ஆர் ஒய். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு, ஏயிலையும் பியிலையும் இருக்கக்கூடிய சேமாக இருக்கக்கூடியது எழுதணும். ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எதெல்லாம் சேமாக இருக்குன்னு பாருங்கள். எம், நெக்ஸ்ட்டு ஏ இருக்கா பாருங்கள், கிடையாது. டி இருக்கா பாருங்கள், இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹெச் கிடையாது, இ இருக்குது, ஐ கிடையாது, சி கிடையாது, எஸ் கிடையாது. ஓகே, எம் இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு, ஏயிலேருந்து பியை மைனஸ் பண்ணுங்க. இப்போ ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணும்போது சேமாக இருக்கிறத விட்டுட்டு மீதியெல்லாம் எழுதணும். எம் ஏ டி ஹெச் இ ஐ சி எஸ் மைனஸ் ஜி இ ஓ எம் டி ஆர் ஒய். இப்போ சேமாக இருக்கக்கூடியதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். எம், நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ இருக்கா பாருங்கள், கிடையாது. டி டி நெக்ஸ்ட்டு ஹெச் கிடையாது, இ நெக்ஸ்ட்டு ஐ கிடையாது, சி கிடையாது, எஸ் கிடையாது, டிஹெச்இ. இப்போ ஆன்சர் வந்து எம் ஏ ஹெச் ஐ என்னது சி எஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி மைனஸ் ஏ. பி என்ன ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? ஜி இ ஓ எம் டி ஆர் ஒய் மைனஸ் ஏ எழுதிடுங்க. எம் ஏ டி என்னது? ஹெச்இஐ இஐ சிஎஸ். இங்கேயும் அதே மாதிரி சேமாக இருக்கக்கூடியதை கேன்சல் பண்ணிவிடுங்க. இ கேன்சல் ஆகுது, இ கேன்சல். நெக்ஸ்ட்டு ஓ கிடையாது, எம் கேன்சல். நெக்ஸ்ட்டு டி கேன்சல். நெக்ஸ்ட்டு ஆர் கிடையாது, ஒய் கிடையாது. தட் இஸ் ஈக்குவல் டு ஜி ஓ ஆர் ஒய். ஒன்ஸ் மோர் பாருங்கள். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸு எல்லாமே அப்படியே எழுதிடுங்க. ஒரு டைம் வந்தது எழுத வேணாம். பின்னா ஜாமெட்ரி, இதுவும் வந்து ஒரு டைம் வந்த லெட்டர்ஸை திருப்பி எழுத வேண்டாம். ஏ யூனியன் பின்னா ஏயும் பியும் ஆல் எலிமெண்ட்ஸையும் அப்படியே எழுதிடுங்க, சேர்த்து எழுதிடுங்க. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ரெண்டுலேயும் காமனாக வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பின்னா ஏ அப்படியே எழுதிடுங்க, மைனஸ் பி அப்படியே எழுதிடுங்க. ஆன்சர் பாருங்கள், எம்எம் கேன்சல், அப்போ எம் வராது. ஏஹெச் என்ன வருது? ஐசிஎஸ். ஓகே, அதே மாதிரி பி மைனஸ் ஏ, பி ஃபஸ்ட் எழுதிடுங்க, மைனஸ் ஏ எழுதிடுங்க. அதுவும் அதே மாதிரி ஜிஓ என்னது பேலன்ஸு, பியில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் வரும். ஓகே,
எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட்டுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், க்ளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.